மீன் சாப்பிடணும். இப்படி இருந்து கவர் பண்ண பாரு. ஏன் மீனுக்குள்ள இருந்து வரல? மீனுக்குள்ள இருந்து எப்படி போறேன்னு பார்க்கலாம். ஆனா அன்எக்ஸ்பெக்டடு ஒரு அரை மாட்டில் சவுண்ட் உள்ளர போனா வேக்காடா இருந்தது. டப்புன்னு பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டோம் பங்கு. மீனை சாப்பிட்டு ஒரு கால் நேரத்துல போய் கார்பன் அதெல்லாம் உடம்பே நனைஞ்சிடும். என்ன சொல்றாரு? நனைஞ்சிருவோம். நனைஞ்சிருவோமா? இல்ல போய் உட்காந்துக்கலாம். கஷ்டம் போய் உட்காந்துலாம். இல்லைன்னா கொடையை எடுத்துட்டு 2 பேர் அப்படியே 2 பேரா போயிட்டு பார்க்கலாம். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இருக்கு காத்து கொடை இப்படி போயிடும். அது காத்து பாரு எப்படி அடிக்குதுன்ட்டு. உங்களுக்கே தெரியுது பாரு, காத்து எப்பயுமே இப்படி அடிக்கும் போல. தெரியாது அது பேரு. எனக்கு டவுட், அந்த கட்டி என்ன தூக்காம இருக்கு? அந்த வட்டல் தூக்காம இருக்குது. அது இல்ல மேல மூடி கரெக்ட் தான் கேக்குறது. நல்லா தூக்கி இருக்குங்களா? இந்த தட்டு தானே. பிரவீன் தாட்ட போஸ்டரு. இந்த மலைக்கு அங்க போகுமா? நினைக்கிறதுக்கு தயாரா நீ? டீ கடைக்கு போயிடும். என்னென்ன சொல்றான் பாருங்க. ஓடும் மாதிரியா? நான் ரெடி. போன மட்டும் கொடுத்து அப்படியே ஃபுல்லா ட்ரெஸ் மட்டும் ஃபுல்லா நல்லா. அவ்வளவுதான் நம்ம சொன்ன மீன் ரெடி. அவ்வளவுதான். 50 ரூபாய் 2, 40 ரூபாய் 2. நெத்திலி 1. 3 காரம் வரணும், 2 லோன் வரணும். இது வந்து நான் போடுறது. ஆனா நம்ம 4 சொல்லியிருந்தோண்ணா. இல்ல நான் பாறை 40 ரூபாய் 2, 50 ரூபாய் 2. நெத்திலி 1 பிளேட் சொல்லிருந்தோம். மீன்ல தெரியுது, பக்காவா தெரியுது. இது கிழங்கா வேணும். சில்லி கிழங்கா சில்லி தானே. பொருள் போடு. சாமான் அங்க போயிட்டு பொருள் போடு. நல்லா போடு. நல்லா இந்த கட்சிப்பு கையில இருந்து எடுறோம். அதனாலதான் எடுக்க சொல்லிட்டேன் டக்குனு. அது வேற கடை, இது வேற கடை ஆட்டிருக்கலாம். இந்த 4 கட்டி யாரு இதோ எவ்வளவு வாங்குறதா? ப்ளூ கார் மட்டும் தொட்டுட்டு வா. ஐயோ வேணாம், ப்ளூ கார் தொட்டு. இந்த 2 கலர் ஒரே நீ ஆகும்னா அது ஸ்கூல்ல இருந்தே அப்படிதான்டா. போயிட்டு வந்து போய்க்கலாம். 500 பே பண்றான். உழைச்சிருவோம்டா. பேசிக்கலி ஐ எம் சோம்பேறிங்க.
வா 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 வா. ஏய் முன்னாடி இரு நான் முன்னாடி வைக்கிறேன். பண்ணியாச்சு வா. போய் உட்கார சொல்கிறேன். எல்லாம் ஒரு சைடாக உட்காருங்க, நான் ஒரு சைடாக உட்காடுறேன். எல்லாம் ஒரு சைடாக உட்காருங்க, நான் இங்கே உட்காந்து ஃபுல்லாக எடுக்கிறேன். அங்கே கொஞ்சம் லைசன்ஸ் ரன்னிங் அன்னைக்கு அப்படியே தோச்செடு நீ கொஞ்சம் பின்னாடி வைக்கும். ஈரமாக இருக்குன்னு தான் முன்னாடி உட்காந்துருக்குறேன். சாயிடா நீ அதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு தெரியும். பழக்கப்பட்டவங்க ஓட்டுறாங்க, அது தெரியும் எங்களுக்கு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்லை. நான் ஓட்டிக்கிறேன் அப்படின்னு அவர் அந்த சைடு உட்காடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். என்னடா போஸ்ட் இருக்கு எடுக்கிறாங்க. தண்ணி அடிச்சு ரைடு போடுங்க. இந்த போட்டில் தான் போகணும். அவ்வளோ ஒருத்தர் இல்லை. அதுக்கு வந்து 100 சொல்லியிருந்தாங்க. ஆனால் 5 பேர்னாலும் 700 ரூபா தான் அப்படின்ட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மனசு மாறி இல்லை, 2 பேர் அதுக்கப்புறம் ஒரு கப்பல் வந்து நாங்கள் வரமாட்டேன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் நீ கண்டிப்பாக வந்தாகணும். ஆஹா. ஆனால் 500 ரூபாய்க்கு போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் அந்த தென்னை மரம்னு சொன்னாங்க. ஆனால் இந்த தென்னை மரத்தில் தான் கூட்டிகிட்டு போனாங்க. இந்த தென்னை மரமும் நீ தெரியல, அதுவும் தெரியல. அப்படியே இந்த தென்னை மரம் தோட்டிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி அந்த சைடு ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்கும். அந்த திருப்பி கூப்பிட்டு வந்து அவ்வளோதான் ரைடு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா யாரா நீ? 500 ரூபாய்க்கு அவ்வளோதான் கூப்பிட்டு போகணும். 500 ரூபாய்க்கு அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறது? அவ்வளோதான அப்படின்னு கேட்டுருக்காங்க. காசு அவ்வளோ ஒர்த்து இல்லை. இந்த ரயிலுக்கு அவ்வளோ ஒர்த்து இல்லை. அப்படிதான் சொல்லுவான். வீடியோக்கு வந்து அப்படிதான் சொல்லணும். வீடியோக்கு சொல்ல சொல்லியிருக்காங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? வீடியோ எடுக்கிறது போட் ஊக்கடிச்சு சேர்ந்துக்கலாம் தானே நம்ம கரெக்டா கட்டுவிட்டா. ஒரு 1 லட்சம் பரிசல் இருக்கும்.
ரவுண்டா இருக்குது. கருப்பு கலர் எங்கடா சாமி டயர் எடுத்துக்கடா, டயர் எடுத்து அதில் அப்படியே உட்காந்துக்கடா. லாரி டயராட்ட பெருசாக எடுத்துக்கடா. இல்லாட்டி இன்னொரு ஐடியா பண்ணிக்கலாம். அந்த டியூப் ஆட்டை எடுத்து போட்டுட்டு அந்த டியூப்ல இருந்து கயிறுல கட்டி வச்சுக்கலாம். இங்க இருந்து ஒரு 100 மீட்டர் வரைக்கும், அங்க வரைக்கும் அந்த டியூப்ல அப்படியே தண்ணிக்குள்ளே ஸ்விம்மிங் பண்ணிட்டு போற மாதிரி இழுத்துக்கலாம். கிட்ட வந்து இழுத்துக்கலாம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். நீச்சல் தெரியுமா யாருக்காது? ஓரளவு தெரியும். ஓரளவுக்கு எடுத்துருவேன். அவ்வளோ தெரியுமா? இப்போ எப்படின்னா அங்க விட்டினா இங்க வந்து தடுமாறி இதுவரை வந்துடும். நடு சென்டர்னா நடு சென்டர் இல்லை, எப்படி மிதத்துது? உள்ள போயிடும். உள்ளார போயிட்டு அதுக்கப்புறம் மேல வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நீ வந்து தப்பிக்கிறது, நம்ம கையாட்டுறது, காலாட்டுறது, அதுக்கப்புறம் வேலையா? காடி வெளியே சுத்தமா இருந்தீங்கன்னா மேல வர மாட்டேன். மூமெண்ட்டே நமக்கு கீழே போனாலும் ஒரு இதுக்கு மேல வந்துருவேன். அதெல்லாம் நீ இது பண்ணிக்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். தப்பா கூட அப்படி இருந்தா ஏன் சில பேர் அது மூச்சு ஓரளவு பிடிச்சி வச்சிருப்பாங்க. சரி, யாரு இருக்குமா போயிட்டு வந்துடுறாங்களா? மேல வந்ததுக்கு அப்புறம் தப்பிக்கிற அளவுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கணும், வித்தைகள் ஏதாவது தெரிஞ்சிருக்கணும். மேல வந்துட்டு நீச்சல் தெரியாம நடக்கிறதுக்கு சில பேர்லாம் இருப்பாங்கடா. ஸ்விம்மிங் பூல்ல போய் நீச்சல் கத்துக்க போறேன்ட்டு ஸ்விம்மிங் பூல்ல போய் நடந்துகிட்டு இருப்பாங்க. பிளாக் தண்டர் நடந்துகிட்டே இருப்போம்ல, அந்த மாதிரி தான். ஆனா ஒரு அங்க 7 ஃபீட் ஸ்விம்மிங் பூல் ஒன்று 7 ஃபீட்டோ 11 ஃபீட்டோ இருக்கும். தம்பி 11 ஃபீட் போய் நீச்சல் தெரியுமா? அது தெரியாது தெரியாதா? சுத்தி அதை சுத்தி தலையை சுத்தி போற மாதிரி அதை அப்படியே சுத்திட்டு நம்ம வேற எதுக்கு முட்டி அளவு, இடுப்பளவு, செஞ்ச அளவு, அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்கோம். நீ போகணும். நான் இதுக்குடா நீ இப்போ கொதிக்கல. நீ நாம சாப்பாடு ஆமாடா, லாஸ்ட் டைம் போனது கூட அங்க வரைக்கும் தான், அந்த எண்டு வரைக்கும் போயிட்டு வந்தாங்க. இந்த கார்னர் எஞ்சு தான் இந்த எண்டு வரைக்கும் போயிட்டு வந்தாங்க. இப்ப பாரு எவ்வளோ ஷார்ட்டா போயிட்டு வராங்கண்ணே. முடிச்சிடலாமா?